சரஸ்வதி. நான் ஜெனரல் மேனேஜர் அண்ட் கிளினிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுலேயே சீனியர் கேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து சீனியர் கேர் அப்படின்றதுல அவங்களுடைய நீட்ஸ் என்ன இருக்குது, அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்ததுலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பர்சனல் கேர், பர்சனல் ஹைஜீன், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஓவரால் கிளிம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது அவங்களுடைய செல்ஃப் கேர், விச் இஸ் தேர் ஓரல் கேர், பர்சனல் ஹைஜீனிக் கேர், பேதிங், க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ அதில் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா இல்லை டிபெண்டன்சி தேவைப்படுதா அப்படின்றத அசஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி அவங்களுடைய கேர் அவங்களே பார்த்துப்பாங்க, ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி கேர் பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கேர் பாதிக்கப்படாத அளவுக்கு பார்க்கணும். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்றது what do we help for their mobilization, how do we help for their mobilization, it all gives the confidence for them இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இல்லை அப்படின்ற வரைக்கும் தான் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடக்கிறதுலேருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்கள பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்றது அதுலேயே சீனியர் கேரில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். இன்னொன்று ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒருத்தரையும் இன்வால்வ் பண்ணணும். நம்ம அதுலேயே சீனியர் கேரில் இருக்கிற எல்லா ரெசிடென்ஸையுமே இன்வால்வ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அதை பொறுத்து அவங்களோட ரூம்லேயோ இல்லை தனியாக பண்ணும்பொழுது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று வந்து குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ குரூப் ஆக்டிவிட்டியை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று எல்லா ரெசிடென்ஸும் சேர்ந்து ஒன்றா பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, இல்லை நானும் பண்ணணும், நம்மளும் இந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது பியர் குரூப் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கின்சன்ஸ் மட்டும் இருக்கிறவங்கள பியர் குரூப்பாக கொண்டு வந்து, ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிறவங்கள பியர் குரூப்பாக கொண்டு வருது, டிமென்ஷியா மட்டும் இருக்கிறவங்கள பியர் குரூப்பாக கொண்டு வருது. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மோட்டிவேட் ஆகி அவங்க ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் டெஃபினெட்லி இம்ப்ரூவைஸ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கனெக்ட். ஸோ ஃபேமிலி கனெக்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அதுலேயே சீனியர் கேரில் நம்ம என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் அவங்க ஃபேமிலி கூட நம்ம கனெக்ட் பண்ணி பேச வைக்கிறது, இல்லை வீக்லி பேசிஸில் அவங்க ஃபேமிலியோட ரொட்டீன்ஸை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பேச வைக்கிறது. ரெண்டாவது சோஷியல் கனெக்ட். ஸோ சோஷியல் கனெக்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு ரிட்டையர்டு பாப்புலேஷனாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய ஓன் பியர் குரூப்ஸை மீட் பண்ண வைக்கிறது, ஈவன் நம்ம ஃபெசிலிட்டிலேயோ சென்டர்லேயோ இருக்கிற அதே பியர் குரூப்பை ஒன்றா உட்கார வச்சு பேசும்பொழுது அவங்களோட டிஸ்கஷன்ஸ் பண்ணும்பொழுது தே ஃபீல் லிட்டில் மோர் கனெக்டட் டுவர்ட்ஸ் த பீப்புள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும், நாங்கள் வந்து ஒரு தனிமையில் இருக்கோம் அப்படின்றதே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. முதுமையில் காமனாக வர ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா. ஸோ இந்த டிமென்ஷியா கிளைண்ட்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம் அதுலேயே சீனியர் கேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரூம்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேதர் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸை ஸ்கெடியூல் பண்ணி அவங்கள பண்ண வச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் கொண்டு வந்து ஓவராலாக அதில் அவங்க எப்படி ப்ராக்ரெஸ் ஆகிறாங்க, ஒரு 3 monthஸில் எப்படி ப்ராக்ரெஸ் இருக்குது, 6 monthஸில் எப்படி ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம காமிக்கிறோம். ரெண்டாவது காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால். ஸோ இந்த ஃபால் அப்படின்றதுல அந்த ஒரு ஃபாலுடைய ஸ்டேஜ் மட்டும் இல்லை, போஸ்ட் ஃபால் காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய பேர் நம்மளுடைய அதுலேயே சீனியர் கேரில் வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் விழுந்து ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிட்டு தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் சர்ஜரியில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வரும்பொழுது ஒரு படுக்கையில் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி அவங்கள மொபிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி ஹவு டு பிரிங் பேக் டு தேர் ஓன் ஃபீட்,
தட் இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்பொழுது அவங்க எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்ணணும், எந்த மாதிரி மொபிலிட்டி எக்ஸசைசஸ் கொடுக்கணும், எந்த ஸ்டேஜில் பார்ஷியல் வெயிட் பேரிங் பண்ணணும், எந்த இடத்துல வெயிட் பேரிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சீக்வென்ஷியல் எக்ஸசைசஸை பிளான் பண்ணி அவங்கள மொபிலைஸ் பண்ணி அவங்கள இண்டிவிஜுவலைஸ்டாக கொண்டு வர்றது தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். இது ஒரு விதமான கேர். மூணாவது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் கேர் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர கிளைண்ட்ஸ், இட் இஸ் நீட் நாட் பிகாஸ் ஆஃப் சர்ஜரி, சம்டைம்ஸ் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் அ க்ரானிக் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், கண்டினியூஸாக ஒரு எக்யூப்மெண்ட் டிபெண்ட்டாக இருந்து அதே மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் they would have end up in hospitalization. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்கள நம்ம எப்படி இந்த இடத்துல சீக்வென்ஸ் பண்ணி அவங்களுடைய டிபெண்டன்ஸ் டுவர்ட்ஸ் த எக்யூப்மெண்ட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் என்ஐவி சப்போர்ட்டில் வருவாங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் என்ஐவி சப்போர்ட்லேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த என்ஐவிலேருந்து நம்ம வீன் ஆஃப் பண்ணி ஆக்சிஜன் டிபெண்ட் ஆகி அந்த ஆக்சிஜன் டிபெண்டன்சிலேருந்து ரூம் ஏருக்கு கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்ம அவங்கள நடக்க வைக்கிறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்ச். இதை நம்ம டெஃபினெட்லி ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ரெசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும்பொழுது ஆம்புலன்ஸில் ஒரு மெஷின் டிபெண்ட்டாக வருவாங்க. பட் ஓவர் த பீரியட் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ரீஹாபிலிட்டேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தே ஹவ் கான் ஹோம் பை வாக்கிங். ஸோ தட் கேவ்ஸ் அஸ் அ வெரி பிக் மோட்டிவேஷன் பிரிங்கிங் பேக் தேர் ஓன் ஃபீட். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி 9:30க்கு நைட், ஏன்னா ப்ரிடாமினெண்ட்டாக சில்ட்ரன் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்தியன் டைம் 9:30 படி அவங்களுக்கு காலை நேரமாக இருக்கும். அதனால ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ரெடியாக வந்து உட்காந்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தை அவங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தரப்பட்ட சிச்சுவேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் தே வில் டெடிகேட்டட்லி ஸ்பெண்ட் வித் பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே மார்னிங் ஆனால் மேண்டேட்ரியாக அப்பா அம்மா கால் பண்ணணும். அதே மாதிரி சாட்டர்டேயில் ஒரு 2-3 வாட்டி கால் பண்ணுவாங்க, சண்டே 2-3 வாட்டி கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட் ஆனால் என் குழந்தை எங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அதுல்யா சீனியர் கேர்லேருந்து டெய்லி பேசிஸில் அவங்களுடைய ஹெல்த்தோடைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய வைட்டல் சைன்ஸ் இன்றைக்கி என்ன இருக்குது, அவங்க இன்றைக்கி சாப்பிட்டாங்க, அவங்க இன்றைக்கி மெடிசன்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்றத ஒரு காமன் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக அதுல்யா சீனியர் கேர்லேருந்து ஃபேமிலிக்கு கம்யூனிகேஷன் போயிடும். அதனால் அவங்க டெய்லி பேசலன்றதுனால அவங்களுடைய கேர் அஃபெக்டே ஆகாது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் சில்ட்ரனுக்கு இருக்குது. சில்ட்ரன் பேசுகிறன்றதே தெரியாது. ஆனால் நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி த கிளைண்ட் வித் டிமென்ஷியா, we ensure we make the children to talk to them on a consistent basis. ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட அந்த சில்ட்ரனை மட்டும்தான் ரீகலெக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட பேசி ஒரு ஸ்கெடியூல் வச்சுப்போம், இந்த டேஸில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் தே வில் டாக். சில பேர் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து பேசலை அப்படின்னாலே அஜிடேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க ஃபேமிலி பேசிட்டா இவங்களும் இங்கே செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிகேஷன் சம்டைம்ஸ் மேனேஜ் பண்ணணும்னா நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கனெக்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் வகிக்கும். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருக்கிறவங்க தான் இங்கே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சில்ட்ரன் வந்து என்ன ஒரு பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஒரு இந்த பர்டிகுலர் டே ஆர் இந்த பர்டிகுலர் டைம் என்னோட பேரண்ட்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அதுல்யா சீனியர் கேரில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டாக்டர்ஸ், நர்சஸ், கேர்டேக்கர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் லைக் அ இன்டர்டிசிப்ளினரி டீம். ஸோ இந்த எல்லா டீமும் சேர்ந்து தான் ஒரு ரெசிடெண்ட்டோட கேரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, நர்சிங் கேர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த வைட்டல் ரோல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எங்கே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக we can start with crash cart. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எங்களால் இந்த கிளைண்ட்டை இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீடு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணுற ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், சில பொழுது சில பேருக்கு தேவைப்படுற இன்ஃபியூஷன் பம்ப், சிரிஞ்ச் பம்ப் அண்ட் பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் we have in அதுல்யா சீனியர் கேர் ஃபெசிலிட்டி. As I told, rehabilitation plays an important role.
Atulya Senior Care focuses on dedicated rehabilitation. So rehabilitation, it does not involve only the physiotherapy. We have the speech therapist, we have the occupational therapist, where the entire dimension of the resident needs are addressed. ஸோ பேசிக்காக அவங்கள டெய்லி அவங்களோட ரூம்லேருந்து மொபிலைஸ் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்து அவங்க என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன மாடியூல் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னொன்று மேஜராக பார்த்தோன்னா, ஒரு ரெசிடெண்ட் உள்ளே வரும்பொழுதே நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற அசஸ்மெண்ட் பண்ணும் பொழுதே அவங்களுடைய எக்ஸசைசஸ் ஸ்கெடியூல்ஸையும் நம்ம பில்ட் பண்ணிடுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட எக்ஸசைசஸ் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட ரீஅசஸ்மெண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம். ரீஅசஸ்மெண்ட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இப்போ ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் என்ன ப்ராக்ரெஸ் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் அவங்களுக்கு பிளான் பண்ணணும், இல்லை என்ன டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் வி கேன் கட் ஷார்ட் அப்படின்றத ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அசஸ்மெண்ட், அது சால்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சால்ட் அசஸ்மெண்ட் தெரபிஸ்ட் வந்து சால்ட் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த விதமான மாடியூல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை பொறுத்து அவங்க ஸ்பீச்சை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறோம். அத்துல்யா சீனியர் கேர் நம்மளோட எல்லா தரப்பட்ட நம்மளோட முதியவர்களையும் நம்மளால் கேர் பண்ண முடியும். அண்ட் எல்லா விதமான முதியவர்களும் நம்மக்கிட்ட இருக்காங்க. டயபெட்டிக் கேர், ஹைப்பர்டென்ஷன் கேர், stroke care, Parkinson's care, palliative care, end of life care, hospice care, rehabilitation care. ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளை நம்பி கொண்டு வந்து இங்கே விடும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற கவுன்சிலிங் சர்வீசஸ் அண்ட் அவங்களோட செல்ஃப் கேரில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஓவராலாக அவங்களுடைய தேவைகளுடைய பூர்த்திகளை செஞ்சு நம்ம அவங்களுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி we are able to give a confidence so that they can come back to their feet.